ஹலோ வீவர்ஸ், 12 வருடத்திற்கு பிறகு மங்களகரமான வெள்ளிக்கிழமை அன்றுதான் முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு உரிய தேய்பிறை சஷ்டியானது வந்திருக்குங்க. அதாவது நாளைய தினத்துல சரியாக 6 மணி அளவுல உங்களுடைய வீடுகள்ல ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய 2 வாழைப்பழத்தை வைத்து இப்படி மட்டும் நீங்க தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடுகள் செய்து கொண்டால் போதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளுமே தீர ஆரம்பிக்குங்க. அதாவது தொழில் ரீதியாக எந்தவித முன்னேற்றமுமே இல்ல, முடக்க நிலையாகவே இருந்து கொண்டு இருக்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் சரிங்க. திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய பெண்களாக ஆண்களாக இருக்கக்கூடியவர்களும் சரி, அதோடு பார்த்தீங்கன்னா திருமணமாகி ரொம்ப நாட்கள் ஆகியுமே குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதியர்களும் சரிங்க. இந்த மூவருமே பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்து கொண்டு அதற்கேற்ப நல்ல பலனை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற ஒரு அருமையான நாளாகத்தான் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமையில வந்திருக்கக்கூடிய தேய்பிறை சஷ்டி நாளானது அமைஞ்சிருக்குங்க. எனவே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாராவது இந்த 3 பிரச்சனைகளால பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிக்கி தவித்து கொண்டு இருப்பவர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. ஆமாங்க, அவங்க எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா கடவுளால் அவங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையுமே போக்கி தரக்கூடிய ஒரு அருமையான நாளாகத்தான் பார்த்தீங்கன்னா நாளைய நாளானது அமைய போகிறது. எனவே வெள்ளிக்கிழமையில வந்திருக்கக்கூடிய இந்த தேய்பிறை சஷ்டி நாளன்று பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தை வைத்து இப்படி மட்டும் நீங்க தீபத்தை ஏற்றி வைத்து பாருங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்குங்க. என்னங்க சொல்றீங்க, விளக்குல தீபம் ஏற்றுவதை பார்த்திருக்கேன், மாவிளக்கு தீபத்தை கூட நான் பார்த்திருக்கேங்க, இது என்னங்க வாழைப்பழம் தீபம் அப்படின்னு சொல்றீங்களேன்னு யோசிக்கிறீங்களா? இது ரொம்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான பலன்களை உடனடியாக பெற்றுத்தரக்கூடுங்க. அதுலேயுமே வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய இது போன்ற தேய்பிறை சஷ்டி நாளன்று மறக்காம இப்படி நீங்க தீபத்தை ஏற்றி வைத்து பாருங்க. நிச்சயமாக நீங்க நினைச்சது நடக்க கொடுங்க. ஸோ நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல பலன்களானது உங்களுக்கும் கிடைக்கக்கூடும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 9/1/2026 வெள்ளிக்கிழமையான நாளைய தினத்துல தான் தேய்பிறை சஷ்டி தினமானது வந்திருக்குங்க. பொதுவாகவே முருகனுக்கு உரிய விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 நாட்களை நம்ம சொல்லலாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இது போன்ற திதி வழிபாடு, அதாவது சஷ்டி திதி வழிபாடு, இன்னொன்று நட்சத்திர வழிபாடு, கிருத்திகை நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அதே சமயம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வார வழிபாடு, அதாவது வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம். இதுல பார்த்தீங்கன்னா நாளைய தினத்துல நமக்கு திதி வழிபாடானது நமக்கு வந்திருக்குங்க. எனவே நாளைய நாள் 6 மணி அளவில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பூஜைகளை நம்ம செய்துட்டு வரப்போகிறோம். அதற்கு முன்பாக நாளைய தினத்தை உங்களுடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவாகவே வெள்ளிக்கிழமையாக இருப்பதால எல்லோருடைய வீடுகளிலுமே பார்த்தீங்கன்னா சுத்தபத்தமாக குளித்து முடித்து வீட்டையுமே கழுவி சுத்தபத்தமாக பூஜை அறையுமே வச்சிருப்பீங்க அப்படிங்கிறதுல எந்தவித டவுட்டுமே கிடையாதுங்க. அதோடு மாலை நேரத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை மட்டும் உங்களுடைய வீடுகளில் செஞ்சுட்டு வாங்க. அதாவது வேலை இல்லாமல் தவிக்கக்கூடியவர்கள், இல்லைனா வேலையில் கஷ்டமாக இருக்கு, வேலையில் எனக்கேற்ப பார்த்தீங்கன்னா பண வருமானமானது கிடைக்க மாட்டேங்குது, முடக்க நிலையாக இருக்கு, குழந்தை பாக்கியம் இல்லை, திருமணம் நடக்கல, இப்படி எந்தவித பிரச்சனையாக இருப்பவர்களும் சரிங்க, இந்த நாளை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. சரியாக பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் 6 மணி அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தாம்பூல தட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தாம்பூல தட்டில் பார்த்தீங்கன்னா 2 வாழைப்பழத்தை எடுத்து வச்சுடுங்க. இந்த 2 வாழைப்பழத்தை நீங்கள் எடுத்து வைப்பதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகனுக்கு உரிய படம் இல்லைனா அவருக்கு உரிய சிலை இருந்தால் அதை நீங்கள் எடுத்து கிழக்கு பக்கம் பார்த்தவாறு வைத்துக் கொள்ளுங்கள். செவ்வரளி பூக்கள் கிடைச்சா அதை கொண்டு நீங்கள் மாலை கட்டி அந்த கடவுளுக்கு அணிவிச்சிடுங்க. அதன் பிறகு எப்போதும் போல பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் காமாட்சி விளக்கை ஏற்றி வைத்து விடுங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய பாதத்திற்கு கீழாக ஒரு தாம்பூல தட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தாம்பூல தட்டில் பார்த்தீங்கன்னா 2 வாழைப்பழத்தை எடுத்து வச்சுருங்க. வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா அழுகி இருக்கக்கூடாதுங்க. வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா நல்ல நிலைமையில் இருக்கணுங்க. அந்த வாழைப்பழத்தை எடுத்து வச்சுருங்க. அந்த வாழைப்பழத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு இல்லைனா சதுரமாக இருக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா கத்தியை வச்சு கூட பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் அறுத்து எடுத்துருங்க. அதாவது நான் சொல்கிறது புரியுதா? வாழைப்பழத்தில் சின்னதாக ஓட்டை போட்டுட்டு அப்படி பண்ணலாம். இல்லைனா தோலை உரிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா தோலெல்லாம் உரிக்க தேவையில்லைங்க. அப்படியே முழு வாழைப்பழத்தை அப்படியே வச்சுட்டு நீங்கள் ஒரு கத்தி அந்த மாதிரி எடுத்து அதை அப்படியே பார்த்தீங்கன்னா சதுரமாக பார்த்தீங்கன்னா அப்படியே கட் பண்ணி அதை வெளியே எடுத்துருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இல்லைன்னா ரவுண்டாக கூட பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துடலாம், உங்களுடைய விருப்பம் தான். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நெய் இருக்கு இல்லையா, நெய்யை போட்டு பஞ்சு திரியை போட்டு நீங்கள் மனசார முருகனை நினைச்சுக்கிட்டு ஓம் சரவண பவனே நமக
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓம் சரவண பவனே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை 6 முறை உச்சரித்துட்டு உங்களுடைய கையால், அதாவது யாருக்கு பிரச்சனைகள் இருக்குதோ அவங்களுடைய கையால் பார்த்தீங்கன்னா அந்த தீபத்தை ஏற்றுங்க. ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களாக இருப்பின் தம்பதியர்களாக சேர்ந்து அந்த விளக்கை அதாவது வாழைப்பழத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தீபத்தை ஏற்றி வச்சிருங்க. இப்படி 2 வாழைப்பழத்திலையும் இதே போன்று நீங்கள் தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க. வேலை இல்லாதவர்கள் உங்களுக்கு வேலை அமையணும்னு சொல்லலாம். வேலையில் கஷ்டம் இருக்கக்கூடியவர்கள் கஷ்டம் தீர்ந்து வேலையில் முன்னேற்றம் ஏற்படணும், பல மடங்கு லாபத்தை பார்க்கணும் அப்படின்னு தீபம் ஏற்றலாம். திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த தீபத்தை ஏற்றி வைத்து எனக்கு பிடித்தமான ஒரு நல்ல வரன் அமையணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கலாங்க. ஸோ இப்படி உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, யாருக்காக நீங்கள் பிரார்த்தனைகள் செய்கிறீங்களோ அவங்களுடைய கையாலேயே பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பழ தீபத்தை பார்த்தீங்கன்னா ஏற்றி வைக்க வேண்டுங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய மனமானது குளிர்ந்து நமக்கு உடனடியாக பார்த்தீங்கன்னா அதற்கேற்ப பலனை பார்த்தீங்கன்னா விரைவில் தந்து விடுவார் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு முழு நம்பிக்கையோடு இந்த தீபத்தை ஏற்றீங்களோ அந்த அளவிற்கு அதற்கேற்ப பலனானது ஓரிரு நாட்களிலேயே உங்களுக்கு கிடைக்கக்கூடும் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மை அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு முருகப்பெருமான் இஷ்ட தெய்வமாக பிடித்த கடவுளாக இருப்பார். ஸோ இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய உங்களுக்குமே முருகப்பெருமான் இஷ்ட தெய்வம் பிடித்த கடவுள் அப்படின்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. எத்தனை பேருக்கு முருகப்பெருமான் ஃபேவரட் கடவுளாக இருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா நான் சொல்வதற்கு முன்பாகவே நாங்கள் வாழைப்பழத்தில் தீபம் ஏற்றி இருக்கோங்க, எங்களுக்கு நல்ல பலன் கிடைச்சிருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மறக்காம உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணும்போது மற்றவர்களுமே அதை பார்த்து அவங்களுக்குமே ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு அவங்களுடைய வீடுகள்லையுமே இந்த பூஜைகளை செய்து நன்மைகளை பெற்றுக்கொள்வார்கள். அவங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நீங்களுமே ஒரு இடத்துல காரணமாக இருந்ததால உங்களுக்குமே புண்ணியமானது வந்து சேருங்க. ஸோ எப்போதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா அந்த நல்லதை பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது போன்ற சில டிப்ஸை பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு கொடுப்பது ரொம்ப 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 புண்ணியங்க. ஸோ அந்த வகையில் தான் வாழைப்பழ தீபத்தை ஆல்ரெடி நீங்கள் ஏற்றி பலன்களை அனுபவித்து இருந்தால் நீங்கள் மறக்காமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரார்த்தனைகள் வச்சிங்க, அது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கும் ரொம்பவே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அம்மன்களுக்கு எப்படி தீப வழிபாடு சிறப்போ அதே போல தான் முருகனுக்குமே தீப வழிபாடு சிறப்புங்க. காரணம் என்னன்னா முருகப்பெருமான நம்ம அக்னி கடவுள் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏனென்றால் சிவபெருமானுடைய நெற்றி கண்ணில் இருந்து தீப்பொறிகளாக, அதாவது 6 தீப்பொறிகளாக வெளிவந்தது தான் இந்த முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால தான் முருகப்பெருமான நம்ம அக்னி கடவுள் அப்படின்னு சொல்லலாங்க. அதனால தான் முருகனுக்கு உரிய சஷ்டி போன்ற நாட்களில் தீப ஒளிகளை ஏற்றி வைத்து நம்ம மனதார முருகனை நினைத்து வழிபாடுகள் செய்யும் போது அந்த தீப ஒளியில சூட்சுமமாக முருகப்பெருமான் நமக்கு நேரடியாக நம்முடைய வீட்டில் தோன்றி நமக்கு காட்சி தருவார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அருமையான வழிபாட்டை செய்ய மறக்காம பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் செஞ்சுடுங்க அப்படின்னு சொல்றேங்க. ஸோ திரும்ப திரும்ப சொல்றேங்க, நாளைய நாள் பார்த்தீங்கன்னா மிக மிக அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்குங்க. நீங்க தொட்டது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா மறக்காம இந்த ஒரு வழிபாட்டை செஞ்சு பாருங்க. தீராத பிரச்சனையில தவிப்பவர்கள், திருமணம் ஆகாமல் தள்ளி போய் கொண்டே இருப்பவர்கள், குழந்தை இல்லாதவர்கள், வாழ்க்கையில தோல்விகள் மட்டுமே சந்தித்து வருபவர்கள் ஆகியோர் எல்லோருமே இந்த சஷ்டி திதியில விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்து கொள்ளலாம். சஷ்டியில விரதம் இருப்பவர்கள் முருகனுக்கு உரிய மந்திரம், ஸ்லோகம் போன்றவற்றை சொல்லிதான் வழிபட வேண்டும் என்பது கிடையாதுங்க. உண்மையான பக்தியுடன் மனமுருகி முருகா என்று அழைத்து தங்களுடைய கோரிக்கையை சொன்னாலேயே போதுங்க. முருகப்பெருமான் அந்த வேண்டுதலை நிச்சயமாக நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிறதுல உங்களுக்கு துளி அளவுக்கும் சந்தேகமே வேண்டாங்க. அதுவும் தேய்பிறை சஷ்டி அன்று வீட்டிலேயே குறிப்பிட்ட முறையில் விளக்கேற்றி வழிபட்டால் வாழ்க்கையில தோல்வி என்பதே கிடையாது அப்படின்னு சொல்லலாங்க. அதோடு தொட்ட காரியங்கள் அனைத்திலையுமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளானது கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். அதோடு நீங்க என்ன வேண்டுதலை முன்வைத்து இந்த விளக்கை ஏற்றுகிறீர்களோ அந்த வேண்டுதல்களானது நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேற ஆரம்பிக்குங்க. ஸோ ரொம்ப 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 சிம்பிள்ங்க. முருகன் படம் இல்லைன்னா விக்கிரகத்திற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா 2 வாழைப்பழங்களை ஒரு சிறிய தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க.
அந்த வாழைப்பழத்தின் மத்தியில் சிறிதாக குழி போன்று ஏற்படுத்தி அதில் நீங்கள் சிறிதளவு நெய் விட்டு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. பஞ்சாமிர்தம் எப்படி முருகப்பெருமானுக்கு மிகவுமே பிரியமான அபிஷேக பொருளாக இருக்கிறதோ அதே போலதான் இதுவுமே முருகப்பெருமானுக்கு மிகவுமே பிரியமான வேண்டுதலாக அமைஞ்சிருக்குங்க. எனவே வாழைப்பழ தீபம் அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பான ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாங்க. அதோடு முருகப்பெருமானுக்கும் ரொம்பவே இஷ்டமானது. அதனால நம்ம வாழைப்பழத்தில் தீபம் ஏற்றி வைக்கும்போது அந்த தீப ஒளியில முருகப்பெருமான் நேரடியாகவே நம்முடைய வீட்டுக்குள்ள வந்து நமக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நமக்கு சரிவர செஞ்சு கொடுத்துருவாரு. இந்த வாழைப்பழ தீபத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சஷ்டி திதிலையுமே நம்ம ஏற்றலாங்க. அதை விட மிக சிறப்பானது என்னன்னா தேய்பிரையில சஷ்டி வருது இல்லையா, அந்த நாட்கள்ல இந்த வாழைப்பழம் தீபம் ஏற்றுவது இன்னுமே நமக்கு பல மடங்கு அதீதமான புண்ணியத்தை ஏற்படுத்தி தரக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. எனவே இந்த விளக்கை ஏற்றி வைத்து ஏதாவது ஒரு கோரிக்கையை நம்ம முருகனிடம் முன் வைத்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். அடுத்து வரக்கூடிய சஷ்டி திதி அன்றுக்குள்ள இதே போல விளக்கேற்றி மற்றொரு வேண்டுதலை வைக்கலாம். இந்த விளக்கை நம்பிக்கையுடன் ஏற்றி வந்தால் வாழ்க்கையில பல மாற்றங்களையும் அதிசயங்களையும் முருகப்பெருமான் நடத்துவதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம். அதாவது இந்த முறை வைத்த பிரார்த்தனைக்கான பலன் அடுத்த சஷ்டி வருவதற்குள்ள நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்குங்க. அதன் பிறகு நீங்களே மனசார இந்த பிரார்த்தனை இந்த பூஜைகள் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறத உணர்ந்து நீங்களே மாதந்தோறும் பாத்தீங்கன்னா இந்த தீபத்தை ஏற்றிட்டு வருவீர்கள். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.